வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஆனந்த் கார்த்திக். எல்லா நன்மைக்கு யூடியூப் சேனல் மூலமாக நான் சில விஷயங்கள் உங்கள்கிட்ட பேச வந்திருக்கேன். ஜோதிடம் சார்ந்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய் பயிற்சி மார்ச் 15 நடக்க போகுது. இது 45 நாள் நடக்கும். அப்போ அந்த 45 நாள் செவ்வாய் வந்து மகரத்துலேருந்து கும்பத்துக்கு மாறுறாரு. அப்போ இது இந்த மீன ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கணும் தான் பார்க்க போகிறோம். மீன ராசிக்கு வந்து செவ்வாய் பகவான் மகரத்துலேருந்து கும்பம் 12ஆம் வீட்டுக்கு வர போகிறார். அப்போ அந்த 12ஆம் வீட்டுக்கு வரும்போது மீன ராசி அன்பர்களுக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்க போகிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா, கும்பம்ன்ற போது சனியோட வீடு, சனி பகவான் உட்காந்துருக்காரு. கூடவே செவ்வாயும் சேர்க்கை பெற போகிறாரு. அப்போ இந்த சேர்க்கைன்றது விஷயம் எப்படி என்ன பலனை கொடுக்குது? ஏற்கனவே உங்களுக்கு வந்து விரய சனி நடந்துகிட்ருக்கும், அதோட சேர்ந்து செவ்வாயும் வரப்போகிறார். அப்போ இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகளாக இருக்கட்டும், என்ன நன்மைகளாக இருக்கட்டும், பிரச்சனைகள் இருக்கட்டும், அதை நம்ம பார்க்க போகிறோம். இதில் ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, 12ஆம் வீட்டை உட்காந்துட்டு 12ஆம் வீட்டில் உட்காந்துட்டு அவங்க 6ஆம் இடத்தை பார்ப்பாங்க. 7ஆம் பார்வை, 2 பேருமே கூட்டணி போட்டு, செவ்வாய் சனி கூட்டணி. அப்போ இந்த கூட்டணியாக இருக்கட்டும், இந்த செயல்பாடுகள் எல்லாமே எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல அவங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் சில பிரச்சனைகள் வந்துட்டு போகும். மனக்குழப்பம் இருக்கும், உடல் ஆரோக்கியத்திலும் சிறு சிறு பிரச்சனைகளை சந்திப்பாங்க. அது மட்டும் கிடையாது, முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு தங்களோட வேலையில் அடுத்தவங்கள மூக்கு நலக்கி விடக்கூடாதுங்க. இதாங்க மெயின். யாரையும் உங்கள் வேலையில் பேச வைக்காதீங்க. அடுத்தவங்கள்ட்ட கருத்து கேட்டு நீங்கள் வேலை பார்க்க வேண்டாம். ஏன்னா நீங்கள் அடுத்தவங்கள்ட்ட கருத்து கேட்டிங்கன்னா இந்த நேரத்தில் வந்து உங்களுக்கு பிரச்சனைகள் அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. இரவு நேரத்தில் பயணத்தை தவிர்க்கிறது நல்லதுங்க. இதான் முக்கியமானது, ஒரு முக்கியமான விஷயம். இரவு நேரம் பயணம் தவிர்க்க நல்லது. உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. ஏன்னா அடுத்த ராசிக்காரர்கள் வந்து உங்களுக்கு வந்து இப்போது இந்த நேரத்தில் இந்த 45 நாள்ன்ற விஷயத்தில் உங்களுக்கு வந்து ஒரு வேலை விஷயத்தில் நீங்கள் இப்படி பண்ணுங்கள் அப்படி பண்ணுங்கன்னு அட்வைஸ் பண்ணால் அதை கேட்காதீங்க, நல்லது கிடையாது. அதுக்கப்புறம் இது பண்ணி 45 நாளுக்கு அப்புறம் நீங்கள் இது பண்ணுறது நல்லது. ஆனால் இப்போதைக்கு இந்த காலகட்டத்தில் ஏன்னா செவ்வாயும் இருக்கும்போது என்ன ஆகும்னா, செவ்வாய் நல்லா பாருங்கள், நம்ம பேசும்போது செவ்வாய்க்கு ஒரு விஷயம் உண்டு. செவ்வாய் ரத்தம் சம்மந்தமானவர், வேகமாக இருப்பார், பணம் சம்மந்தமான விஷயத்துலையும் நம்மளுக்கு ஒரு ஈடு கொடுப்பார். எல்லா விஷயத்துலையுமே செவ்வாய்க்கு ஒரு தொடர்பு உண்டு. அப்போ செவ்வாய் சனின்னு இருக்கும்போது குழப்பம் வரும். அது வேலை பார்க்குற இடத்த சொல்கிறேன், மற்ற விஷயங்கள் கிடையாது. நீங்கள் வேலை பார்க்குற இடங்களில் நீங்கள் உங்களுக்கு ஒரு விஷயத்தை, ஒரு எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு வேலை எடுத்திருக்கீங்க, இந்த வேலையில் ஒரு சின்ன டவுட் வருது, நீங்கள் அந்த டவுட்டை கேட்க போகிறீங்க, அவங்க ஒரு விஷயம் சொல்கிறாங்க, அது உங்களுக்கு அது என்ன ஆகுனா அது உங்களுக்கு வேறு ஒரு பிரச்சனையை கொண்டு வரும். அப்போ அவங்க உங்களுக்கு அது சொன்னவங்க அதுலேருந்து விலகிடுவாங்க. அதுக்கு தான் நான் சொல்கிறேன். அதனால் நீங்கள் அந்த ஒரு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். இன்னொன்று 6ஆம் இடத்தை பார்க்குற செவ்வாய் சனி 6ஆம் இடத்தை பார்க்கும்போது உங்களுடைய எதிரிகள் இருப்பாங்க தெரியுமா, அவங்களுடைய அதான் சொல்லுவோம்ல, எதிரிகள்ன்ற போது நம்மளுக்கு யாரெல்லாம் நம்மளுக்கு எதிராக செயல்படுறாங்களோ அவங்களாம் நம்மளோட எதிரிகள் தான். அப்போது அவங்களுடைய ஒரு எதிர்ப்பு நம்மளுக்கு இருக்கும். அந்த எதிர்ப்புன்ற விஷயத்துலேருந்து நீங்கள் அதை கண்டுக்காமல் வெளியே வந்துடணும். இந்த நேரத்தில் வந்து மீனராசி அன்பர்களுக்கு வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லிக்கிறேன். நீங்கள் உங்களுடைய குடும்பமாக இருக்கட்டும், உங்களோட வெளியாட்களாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், அவங்களோட விஷயத்தில் நீங்களும் போய் தலையிட வேண்டாம். ஏன்னா நீங்கள் ஒரு விஷயம் கருத்து சொல்ல போவீங்க, அது உங்களுக்கு ஒரு பாதகமான விஷயத்தை கொண்டு வரும். நீங்கள் ஒரு விஷயம் சொல்லியிருப்பீங்க, ஆனால் அவங்க அதை செய்ய மாட்டாங்க. ஆனால் நீங்கள் சொல்லி தான் அது பிரச்சனை இருந்துச்சுன்னு சொல்கிறதுக்குரிய ஒரு வாய்ப்பை அவங்களுக்கு நீங்கள் உண்டாக்கி வச்சிடாதீங்க. அதுக்கு தான் நான் சொல்ல வரேன். அதனால் மீனராசி அன்பர்கள் வந்து தயவு செஞ்சு யாரோட விஷயத்தையும் தலையிட வேண்டாம். ஏன்னா 12ஆம் இடம் இருக்கும்போது உங்களால் தான் அவங்களுக்கு வந்து பிரச்சனையே வந்துச்சு, உங்களால் தான் நான் இது இப்படி ஆகிட்டேன் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் வந்து அவங்களுக்கு எந்த அட்வைஸும் பண்ண வேண்டாம். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, மீனராசினர்கள் வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 12ஆம் இடத்துல இது இருப்பாங்க. அப்போது 3ஆம் இடத்துல செவ்வாயோட பார்வை விடும். சனி பகவான் 2ஆம் இடத்துல வார்த்தைகள் பேசும்போது கவனம் தேவைங்க. நீங்கள் பேசும்போது ஏதாவது ஒரு வார்த்தையை விட்டுட்டிங்கன்னா அதை அவங்க பிடிச்சிட்டு அது மூலமாகவும் சண்டை போடுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதுலேயும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. பணம்ன்ற விஷயத்தில் தான் நான் சொல்லுவேன். பணம்ன்ற விஷயத்தில் கொஞ்சம், அதாவது பணம்ன்ற விஷயம் நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் எதனாலும் பண்ணலாம். ஏன்னா இப்போ அடுத்து உங்களுக்கு இந்த செவ்வாய் சனி கூட்டணியாக இருக்கட்டும், இந்த பயிற்சியாக இருக்கட்டும், மீனராசி என்பவர்களுக்கு வந்து உங்களுக்கு இதுலேருந்து ஒரு ரிலீவ் ஆகுறது. ஏன்னா கொஞ்சம் தடுமாற்றம் இருக்கும். இந்த தடுமாற்றமாக இருக்கட்டும் சரி, எல்லாமே இருக்கட்டும் சரி, படிக்கிற பசங்களாக இருக்கட்டும், அவங்களுக்கும் ஒரு குழப்பம் உண்டாகும். என்ன எடுக்கலாம், என்ன படிக்கலாம், மார்க்ஸ் நம்மளுக்கு கம்மியாகும், அப்படிலாம் ஒரு குழப்பத்துக்குள்ளே போயிட்டுருப்பாங்க. ஆனால் அந்த குழப்பங்கள் எல்லாமே மாறி இந்த செவ்வாய் சனி கூட்டணின்றது வந்து உங்களுக்கு நேர் பாதையில் போய் எந்த பிரச்சனைலாம் கொண்டு போகிறதுக்கு அம்மன் வழிபாடு கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் வந்து நீங்கள் அம்மன் வழிபாடு இருக்குது பார்த்தீங்களா, அம்மன் தெய்வத்தை வழிபாடு பண்ண உங்களுக்கு ஒரு சிறப்பான வாய்ப்புகள் இருக்கும். முடிஞ்சால் ஒன்று பண்ணுங்கள், அம்மன் கோயில் போனீங்கன்னா மஞ்சளும் குங்குமம் வாங்கிட்டு போங்க. ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதினு பார்த்தீங்கன்னா குரு தான் வருவார். குங்குமம் செவ்வாய் குறிக்கும். அப்போ மஞ்சளும் குங்குமம் ஒரு சேர நீங்கள் வாங்கிட்டு போயிட்டு, அதாவது இந்த 45 நாள் வாரத்துக்கு ஒரு தடவை நீங்கள் வாங்கி கொடுத்தா கூட போதுங்க. அதாவது மார்ச் 15லேருந்து ஏப்ரல் 30 வரைக்கும் நீங்கள் கோயில் போகிறீங்க, ஒரு செவ்வாய்க்கிழமை போகிறோம் இல்லை வெள்ளிக்கிழமை போனாலுமே நீங்கள் அம்மன் கோயில் போனீங்கன்னா சின்ன பாக்கெட் வாங்கிட்டு போங்க. சின்ன பாக்கெட் மஞ்சளும் சின்ன பாக்கெட் குங்குமம் வாங்கி கொண்டு கொடுக்க உங்களுக்கு வந்து கண்டிப்பாக
ஒரு நல்ல மாற்றத்தை அந்த அம்மன் கொடுப்பாங்க. சரிங்களா? அதே நேரத்துக்கு இந்த செவ்வாய் சனி கூடிய உங்களுக்கு இன்னொன்னு சொல்லிக்கிறேங்க, பெரிய பாதிப்புல எதுவும் கிடையாது. ஏன்னா உங்களுக்கு ஏற்கனவே சனி பாதிப்பு குடுத்துட்டுருக்காரு. அப்படின்றப்ப இவரும் சேரும்போது, என்ன அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுத்துறாதீங்க. கொஞ்சம் நிதானம் தேவை. ஏன்னா அவர் ரொம்ப ஸ்பீடா போவார் ஒரு செவ்வாய். சனி பகவான் ரொம்ப ஸ்லோவா போவார். அப்ப இவங்க 2 பேரும் சேர்க்கைன்னு இருக்கும்போது, உங்களுக்கு ஒரு விஷயத்துல குழப்பத்தை குடுப்பாரு. அப்படின்னு இருக்கும்போது குழப்பம்ன்றபோது நீங்க 1க்கு 2 தடவ யோசிச்சீங்கன்னா, கண்டிப்பா அந்த குழப்பத்துலருந்து நீங்க வெளிய வந்துருவீங்க. அப்படின்னு இருக்கும்போது, இந்த நேரத்துல நீங்க கொஞ்சம் கவனமாக ஒவ்வொரு செயலையும் செஞ்சீங்கன்னா, கண்டிப்பா இந்த மீனராசி அன்பர்களுக்கு இந்த செவ்வாய் பெயர்ச்சி இந்த 45 நாள் கண்டிப்பா நல்ல பலனா தான் குடுக்கும். சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. எல்லாம் நன்மைக்கு யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. இதே மாரி அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு வரப்போகுது. சப்போர்ட் பண்ணுங்க. சரிங்களா? நன்றி, வணக்கம்.